Hi friends, welcome to our channel Kutima Novels. நம்ம next topic என்னன்னா commutation relation. Commutation relation ஓட important points நம்ம பார்த்துடலாம். Commutation relation is a fundamental relation between canonically conjugate quantities in quantum mechanics. Canonically conjugate quantities குள்ள fundamental relation தான் commutation relation. So what is meant by canonically conjugate quantities? They are related to each other by their definition. ஒன்றும் ரிலேட்டடாக இருக்கும். ரெண்டு குவான்டிட்டிஸ் இருக்குன்னா ரெண்டுமே ரிலேட்டடாக இருக்கும் பை த டெஃபனிஷன் சச் தேட் ஒன் இஸ் த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அனதர். ஒன்று வந்து இன்னொன்னோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா வி கேன் சே பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆர் கேனானிக்கலி கான்ஜுகேட். தே ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் பை தேர் டெஃபனிஷன். ஸோ பொசிஷன் மொமெண்டம் ரெண்டுமே கேனானிக்கலி கான்ஜுகேட்னு சொல்கிறாங்க. ஸோ கம்யூட்டேஷன் ரிலேஷன் ஆர் த ரிலேஷன் விச் ஆர் கோயிங் டு கனெக்ட் தீஸ் டூ குவான்டிட்டிஸ். ஸோ இந்த ரிலேஷன் தான் ரெண்டு குவான்டிட்டிஸையும் ரிலேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இட் இஸ் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் ஏ கனெக்ஷன் பிட்வீன் சக்ஸசிவ் ஆப்ரேஷன் ஆன் த வேவ் ஃபங்க்ஷன். வேவ் ஃபங்க்ஷன்ஸில் நடக்கிற சக்ஸசிவ் ஆப்ரேஷன்ஸ்க்கு கனெக்ஷனும் இது கொடுக்குது. இந்த கம்யூட்டேஷன் ரிலேஷன் வந்து கொடுக்குது. ஸோ கம்யூட்டேட்டர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்யூட்டேட்டர். கம்யூட்டேட்டர் இஸ் அ மெஷர் ஆஃப் அ கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் டூ அப்சர்வபிள்ஸ். ரெண்டு அப்சர்வபிள்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கம்பேட்டபிலிட்டி, ஒன்றுக்கும் ஒன்றும் பொருந்தாதா அப்படின்னு பார்க்குறது தான் கம்யூட்டேட்டர். மோர் த கம்யூட்டேட்டர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜீரோ, மோர் த அப்சர்வபிள்ஸ் ஆர் இன்கம்பேட்டபிள். ஸோ நம்ம கம்யூட்டேஷன் ரிலேஷன் பார்க்கும்போது ஜீரோ ஆகுது அப்படின்னா அந்த ரெண்டு குவான்டிட்டிஸும் பொருந்ததுன்னு அர்த்தம். ஜீரோவோட அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அந்த ரெண்டுமே வந்து அந்தளவுக்கு பொருந்தாததுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இன்கம்பேட்டபிள். ரெண்டு அப்சர்வபிள்ஸ் அதாவது ரெண்டு குவான்டிட்டிஸும் இன்கம்பேட்டபிள் அப்படின்னா ரெண்டு குவான்டிட்டிஸையும் ஒரே நேரத்தில் நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஒருவேளை கம்பேட்டபிள் அப்படின்னா ஜீரோ ஆயிடுச்சு, கம்யூட்டேஷன் ரிலேஷன் பார்க்கும்போது அதோட ரிசல்ட் வந்து ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கம்பேட்டபிள்னா ரெண்டு அப்சர்வபிள்ஸும் பொருந்ததுன்னு அர்த்தம். அப்படி ஜீரோ ஆயிடுச்சுன்னா ரெண்டு அப்சர்வபிள்ஸும் ஒரே நேரத்தில் நம்ம மெஷர் பண்ண முடியும். Here the observables are corresponding operators in quantum mechanics. Observables தான் operators-னு சொல்கிறோம். So compatible, incompatible are observed by these commutation relation. Commutation relation மூலம் தான் அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து கம்பேட்டபிளா, ரெண்டு குவான்டிட்டிஸ் வந்து கம்பேட்டபிளா இன்கம்பேட்டபிளா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Incompatible means observables cannot be measured simultaneously. What is the use of the commutator? So commutators play a critical role in the analysis of symmetries. ஸோ அது சிமெட்ரிஸ் அனலைஸ் என்கோடிங் பண்ணும்போது கம்யூட்டேட்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அதுதான் அதோட யூஸ் ஆஃப் த கம்யூட்டேட்டர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்யூட்டேஷன் ரிலேஷன் பிட்வீன் பொசிஷன் அண்ட் பொசிஷன் ஆப்ரேட்டர்ஸ். பொசிஷன் ஆப்ரேட்டர்ஸ்க்குரிய நடுவில் இருக்கிற கம்யூட்டேஷன் ரிலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி மீனும் பொசிஷன் ஆப்ரேட்டர்ஸ்ங்கிறது வந்து எக்ஸ் ஒய் இசட், அதாவது மூணு ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். ஸோ அந்த மூணு ஆக்சஸ் வச்சு தான் நம்ம ஒரு பொசிஷன் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அதனால் எக்ஸ் ஒய் இசட் இதோடைய கம்யூட்டேஷன் ரிலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஹியர் ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் எக்ஸ் கேப் கமா ஒய் கேப். அது வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். வாட் இஸ் த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கேப் அண்ட் ஒய் கேப்? பாக்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா அதுதான் இன்னர் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கேப் அண்ட் ஒய் கேப்? நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, ஏ கேப் கமா பி கேப் இஸ் ஈக்குவல் டு a cap b cap minus b cap a cap. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் கேப் ஒய் கேப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கேப் ஒய் கேப் மைனஸ் ஒய் கேப் எக்ஸ் கேப். பொசிஷன் ஆப்ரேட்டர்ஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டூ எக்ஸ் கேப் as எக்ஸ் அண்ட் ஒய் கேப் as ஒய். ஸோ இது வந்து பொசிஷன் ஆப்ரேட்டர்ஸ். இன் குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்ம எக்ஸ் பை ஒய் எக்ஸ்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் கேப் ஒய் கேப்பை வந்து எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் எக்ஸ்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ரெண்டுமே தே ஆர் கோயிங் டு கேன்சல், இட் இஸ் ஜீரோ. ஏன்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும்போது ரெண்டுமே வந்து ஈக்குவல் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஜீரோ. எக்ஸ் ஒய் நம்ம மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஒய்எக்ஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சாலும் தே ஆர் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஒரே வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ மைனஸ் பண்ணும்போது தே ஆர் பிகம் ஜீரோ. ஸோ இன் அதர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் தீஸ் ஆப்ரேட்டர்ஸ், அடுத்தடுத்த காம்பினேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது தே ஆர் ஆல் ஆப்ரேட்டர்ஸ். So x cap is equal to 0, y cap z cap is equal to 0, x cap z cap is equal to 0, z cap is equal to 0. இதெல்லாம் வந்து நமக்கு ஜீரோவாக தான் வருது. இந்த அதர் காம்பினேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஜீரோவாக தான் வருது. எக்ஸ் எக்ஸ் ஒய் இசட் அடுத்தடுத்து வருது பாருங்க. எக்ஸ் எக்ஸ் ஒய் இசட்
x z and z இது எல்லாமே வந்து 0 ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு all the commutators are 0 of all the combinations. It means all the two components of position commute with each other. ஸோ எல்லா காம்பினேஷன்ஸுமே வந்து 0 ஆயிடுது இல்லையா. ஸோ இந்த ரெண்டு காம்பனண்ட் they are commute with each other. x and x are commute with each other. y and z are commute with each other. And x, z are commute with each other. So each and every position can be measured simultaneously. So ஒரே நேரத்தில் x, y, z மூணுமே நம்ம simultaneously கண்டுபிடிக்க முடியும். At a given time x, y and z can be measured. ஒரு டைம் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா x, y, z வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதெல்லாமே கம்யூட் ஆயிடுச்சு. 0 ஆயிடுச்சுன்னா கம்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கம்யூட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த ரெண்டு குவான்டிட்டிஸையும் ஒரே நேரத்தில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்யூட்டேஷன் ரிலேஷன் பிட்வீன் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ பொசிஷனுக்கும் மொமெண்டம் ஆப்ரேட்டரும் கம்யூட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி we know ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபலில் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆர் cannot be measured simultaneously நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ கம்யூட்டேஷன் ரிலேஷன் பிட்வீன் பொசிஷன் மொமெண்டம் ஆப்ரேட்டர்ஸ் x cap px cap psi is equal to x cap px cap of psi. x cap வந்து இங்கே வந்து என்னது பொசிஷன் ஆப்ரேட்டர், px cap வந்து x காம்பனண்ட் ஆஃப் மொமெண்டம் ஆப்ரேட்டர், psi வந்து வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம் அதே ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் போட்டு எழுதுகிறோம். a cap b cap is equal to ab a cap b cap minus b cap a cap போட்டோம் இல்லையா, அதே ஃபார்முலாவில் தான் எழுதுகிறோம். x cap px cap minus px cap x cap the whole of psi. ஓகே, அதே ஃபார்முலாவில் எழுதிட்டு நமக்கு என்ன கிடைக்குது, px cap is equal to minus I h cross dou by dou x. இது வந்து மொமெண்டம் ஆப்ரேட்டர். ஸோ மொமெண்டம் ஆப்ரேட்டர் நம்ம முன்னாடியே வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஆப்ரேட்டர்ஸ் வீடியோஸ் நம்ம முதலே பார்த்துருக்கோம். மொமெண்டம் ஆப்ரேட்டர் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் மொமெண்டமை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், I minus I h cross dou by dou x. ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ x cap p cap of psi is equal to x cap px cap minus px cap x cap of psi. ஸோ இங்கே இங்கே எக்ஸ் வச்சுட்டு px capக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். மைனஸ் I h cross dou by dou x மைனஸ் ஆப்ரேட்டர் அதனால கேப் எடுத்துட்டோம். ஓகே, minus then minus I h cross dou by dou x of x of psi. Okay, here the position of the operator cannot be interchanged. ஆப்ரேட்டர்ஸோட பொசிஷன் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகக்கூடாது. எப்போவுமே எக்ஸ் இங்கே இருக்குன்னா லெஃப்ட் சைடு இருக்குன்னா லெஃப்ட் சைடு தான் இருக்கணும், இங்கே எக்ஸ் ரைட் சைடு இருக்குன்னா ரைட் சைடு தான் இருக்கணும். பொசிஷன் ஆஃப் த ஆப்ரேட்டர் cannot be interchange, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் இல்லையா. மைனஸ் I h cross வந்து ரெண்டு டேர்ம்லையும் காமனாக இருக்குது அண்ட் தே ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ மைனஸ் I h cross நம்ம வெளியே எடுக்கிறோம். மைனஸ் I h cross x of dou psi by dou x minus dou by dou x of x psi. அதாவது இங்கே வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது ஆப்ரேட்டர், இங்கே ரைட் சைடில் இருக்குது ஆப்ரேட்டர். ஸோ dou by dou x of x into psi. நெக்ஸ்ட்டு மைனஸ் I h cross x into dou psi by dou x minus uv ஃபார்மில் போடுறோம். ஓகே, எக்ஸை வச்சுட்டு ஷையை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் dou psi by dou x மைனஸ் ஷையை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் dou x by dou x. ஸோ dou x கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன நடக்குது, ஸோ மைனஸ் I h cross இது ரெண்டுமே ஈக்குவல் டேர்ம்ஸ், எக்ஸ் dou psi by dou x மைனஸ் எக்ஸ் dou psi by dou x. ஸோ இந்த ஈக்குவல் டேர்ம்ஸும் கேன்சல் ஆகுது. உள்ளே இருக்கிறது மைனஸ் ஷை. ஸோ அதை வெளியே கொண்டு வரும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் I h cross psi. So x cap by px cap, the inner product of x cap px cap of psi is equal to I h cross psi. So psi நம்ம cancel பண்ணிட்டோம்னா x cap px cap. So the inner product of x cap and px cap is equal to I h cross. So இங்கே வந்து 0 ஆகலை. ஸோ 0 ஆகலை அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்து 0 ஆகலைன்னா they are not compatible with each other. ரெண்டுமே கம்பேட்டிபிள் கிடையாது. ஸோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, the commutator of the position and momentum along the same direction is simultaneously. அடுத்து வந்து என்ன px cap x cap மாற்றி போட்டோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் மாற்றி போடும்போது மைனஸ் I h cross வரும். y cap px cap is equal to I h cross, z cap pz cap வந்து I h cross, py cap y cap is equal to minus I h cross and pz cap z cap is equal to minus I h cross. இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சோம்னா இப்படி தான் வரும். ஓகேவா, இப்படி தான் வரும். ஸோ அப்படி இது வந்து y வந்து
பொசிஷன் வெக்டர். இது வந்து py கேப் வந்து என்னது y காம்பனண்ட் ஆஃப் மொமெண்டம் ஆப்ரேட்டர். இது z ஆப்ரேட்டர் பொசிஷன் ஆப்ரேட்டர். இது வந்து z காம்பனண்ட் ஆஃப் மொமெண்டம் ஆப்ரேட்டர். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது -ih cross வரும், இல்லைன்னா ih cross வரும். ஸோ தே ஆர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஃப்ரம் த ரிசல்ட் the operator corresponding with the position along x-axis with momentum x component of momentum do not commute with each other. ரெண்டுமே வந்து commute ஆகல. So position and momentum along the same direction cannot be measured simultaneously. அதுதான் Heisenberg's uncertainty principle. So cannot be measured simultaneously. ஒரே நேரத்தில் பொசிஷனையும் மொமெண்டமையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். x cap px py cap of psi is equal to x cap py cap minus py cap x cap. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா x cap px cap நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது x பொசிஷன் ஆப்ரேட்டர் அண்ட் x காம்பனண்ட் ஆஃப் மொமெண்டம் ஆப்ரேட்டர் இஸ் equal to i h cross. இதே இடத்துல நம்ம என்ன போடுறோம், x cap py cap, அதாவது x ஆப்ரேட்டர் பொசிஷன் ஆப்ரேட்டர் y காம்பனண்ட் ஆஃப் மொமெண்டம் ஆப்ரேட்டர். இங்கே வந்து y காம்பனண்ட் அடுத்த காம்பனண்ட் போடுறோம், y காம்பனண்ட் ஆஃப் மொமெண்டம் ஆப்ரேட்டர். இந்த ரெண்டுக்கும் இன்னர் ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் படி என்ன செய்யணும், எக்ஸ் கேப் py கேப் மைனஸ் py கேப் எக்ஸ் கேப் ஆஃப் psi. ஓகே, ஸோ py கேப்புக்கு நம்ம மைனஸ் ih cross டோ பை டோ y, அங்கே வந்து டோ பை டோ எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணோம் இல்லையா, மைனஸ் ih cross டோ பை டோ y மைனஸ் ஆஃப் minus ih cross dou by dou y of psi x is equal to psi x of psi. ஸோ அதே மாதிரி தான் கொண்டு வரோம். ih cross minus ih cross வெளியே எடுத்துருங்க. x of dou psi by dou y minus dou by dou y of x comma psi. ஸோ இதே மாதிரி uv ஃபார்மில் தான் நம்ம போட முடியும். x dou psi by dou y minus x அப்படியே வச்சுட்டு dou psi by dou y. அடுத்து என்ன வரும், மைனஸ் போடுவோம்ல, மைனஸ் போட்டு ஷையை அப்படியே வச்சுட்டு டோ எக்ஸ் பை டோ ஒய் போடுவோம்ல. எக்ஸ் காம்போனண்ட்டில் ஒய் காம்போனண்ட் கிடையாது. ஓகேவா, ஸோ இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஒய் ஆக்சஸ். தேர்ஃபோர் இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், 0. ஓகே, மைனஸ் எக்ஸ் டோ ஷை பை டோ ஒய் தான் வரும், ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும்தான் வரும். ஸோ இந்த ரெண்டும் பார்க்கும்போது இந்த ரெண்டுமே இந்த சேம் டேர்ம்ஸ் வி கேன் கேன்சல் வித் ஈச் அதர். ஸோ மைனஸ் ih cross ஆஃப் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வந்து 0 ஆகுது. அதாவது பொசிஷன் ஆப்ரேட்டர் எக்ஸும் ஒய் காம்பனண்ட் ஆஃப் மொமெண்டம் ஆப்ரேட்டரும் இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுது, 0 ஆகுது. ஸோ p cap x cap py cap can be measured simultaneously. Position of the particle along x-axis and momentum of the particle along y coordinate can be measured at the same instant. ஸோ சேம் இன்ஸ்டன்ட்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மொமெண்டம் அலாங் ஒய் ஆக்சிஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் எக்ஸில் பொசிஷன் கண்டுபிடிக்கும் போது. ஸோ எக்ஸ் கேப் pz கேப் இஸ் ஈக்குவல் டு 0. எதெல்லாம் 0 ஆகுதுன்னு பாருங்கள். எக்ஸ் காம்பனண்ட் இசட் காம்பனண்ட் மொமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து 0. அதே இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் இசட் காம்பனண்ட் மொமெண்டம் ஆப்ரேட்டர் இதுவும் 0 தான். ஒய் கேப் px கேப் 0, ஒய் கேப் pz கேப் ஈக்குவல் டு 0, இசட் கேப் px கேப் வந்து 0 அண்ட் pz கேப் ஒய் கேப் இஸ் ஈக்குவல் டு 0. இது எல்லாமே வந்து என்ன ஆகுது, 0 ஆகுது. ஸோ these two quantities are commute with each other, so they can be measured simultaneously. So next நம்ம என்ன பார்க்க போகிறோம், commutation relation between the components of angular momentum. So angular momentum next வீடியோவில் பார்க்கலாம்.